ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜக எதிர்த்து உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதோ எதிர்த்து அவங்க கருத்து சொல்கிறதோ வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏடிஎம்கே கொஞ்சம் யோசிச்சு வச்சா செய்வாங்க. பட் விஜய்க்கு இந்த பாதுகாப்பு கொடுத்ததுமே வந்து அதிமுகவோட சீனியர் கேபி முனுசாமி அவர்கள் வந்து காட்டமா டக்குன்னு சொல்லிட்டார், நீங்கள் வந்து விஜய்க்கு காய் நகர்த்துறீங்களா, விஜய் உங்களோட கூட்டணி கொண்டு வர காய் நகர்த்துறீங்களான்னு. அப்போ இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, ஆல்ரெடி அதிமுக விஜய்க்கு ஒரு மூவ் எடுத்துகிட்டு இருக்காங்கிறத பார்க்கலாம். அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பாஜக உள்ளே வருது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா, இல்லை அது எப்படி அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதிமுக தாவேகா அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது சார். ஆரம்பிக்கும் போது பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் வந்து அதிமுகவை எப்படி டீல் பண்ணணும்னா சம பங்குதாரராக டீல் பண்ணணும். நீங்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு தலைமை, நீங்கள் அடுத்தது ஒரு செகண்டரி லெவலில் டீல் பண்ணாதீங்க, சம ஈக்குவல் பார்ட்னராக டீல் பண்ணுங்க. ஓகே, ஈக்குவல் பார்ட்னர். ஏன்னா நீங்கள் வந்து முதன்மை சக்தின்னு தான் பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் செகண்டரி சக்தியாக போனீங்கன்னா, நீங்கள் எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்கு நீங்கள் உழைச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்கள் செகண்டரி சக்தியாக தான் இருப்பீங்க, ரெண்டாவது சக்தியாக தான் இருப்பீங்க. நீங்கள் முதன்மை சக்தியாக வர மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஒரு அதிமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகிறீங்க, கூட்டணி வச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் சம பார்ட்னராக 117 சீட் கேளுங்க. 2 வருஷ காலம் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கள், நீங்கள் சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்கள். அந்த ஆங்கிளில் நீங்கள் டீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதிமுக நாளைக்கு இல்லாட்டி கூட நீங்கள் ஒரு முதல்வர் கேண்டிடேட்டாக தொடர்ந்து நீங்கள் ஒரு முக்கியமான பார்ட்டியாக களத்தில் நீங்கள் நிற்பீங்க. இல்லாட்டி நீங்கள் 2வது சக்தியாக இருந்தீங்கன்னா தொடர்ந்து 2வது சக்தியாகவே இருப்பீங்க. அது உங்களுக்கு வந்து எதிர்கால பாலிடிக்ஸ் சரியாக வராது. ஸோ நீங்கள் உங்களை வந்து முதல்வர் கேண்டிடேட்டாகவே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறதா உங்களுக்கு எடுத்தோடனே நல்லதுன்றாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து முதல்ல வந்து துணை முதல்வர் 60 சீட்டுன்னு பேசியிருந்த விஜய் டக்குன்னு பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி சொன்னோன்னா மாறிட்டார். மாறிட்டோன்னு என்னென்னு சொன்னார், கிளீனாக தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் 117 சீட்டு எங்களுக்கு, 117 சீட்டு உங்களுக்கு தான் இது வந்து வரப்போகிற எலெக்ஷன் லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் விஜய்க்கு வந்து வயசு இருக்குது, அனுபவம் இருக்குது, அரசியல் இருக்குது, எவ்வளோ இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் தோற்றிங்கன்னா இதோட உங்களுக்கு காலி. நீங்கள் காலியானீங்கன்னா உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும். அதிமுகவோட சரிவு, தாவேக்காவுடைய ஏற்றம். ஏன்னா திமுக எதிர்ப்பு. நீங்கள் காலியானீங்கன்னா எங்களுக்கு தான் அடுத்தது வரும். பாஜகவுக்கு போக மாட்டான். பாஜகவுக்கு ஏற்கனவே எதிர்ப்பு ஓட்டுகள் நிறைய இருக்குது. அவங்க இந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ணுறத முயற்சி பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் சீமானுக்கும் வந்து அவர் வந்து இப்போது பாஜக ஆள் மாதிரி மாறிட்டார். அதனால் நீங்கள் சரிஞ்சிங்கன்னா உங்களுடைய ஓட்டெல்லாம் திமுக எதிர்ப்பு ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால் உங்களுக்கான ஒரு வாழ்வாசாவா போராட்டம் தான் வரப்போகிற தேர்தல். எடப்பாடி தலைமையில் நீடிக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் வந்து 67 இடம் கூட வாங்கலை, 30 இடம் தான் வாங்கினீங்க, இல்லை 10 இடம் தான் வாங்கினீங்கன்னா உங்கள் எடப்பாடி தலைமைக்கு இது நாள் வரையும் பொறுத்து இருந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இது நாள் வரையும் இந்த எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் உங்களை வந்து இடத்த காலி பண்ண சொல்லிட்டு மற்ற கோஷியெல்லாம் ஒன்று வந்துடும், உங்களை தள்ளிடுவாங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளத்தில் நீங்கள் தப்பிச்சு உங்கள் கட்சி உங்கள் பிடியில் இருக்கணும்னா எங்களுக்கு இந்த விஷயத்தை விட்டு கொடுங்க. எங்களால் தான் நீங்கள் உங்களை உயிர்ப்பிக்க வைக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு லைஃப் கொடுக்குறது எங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் 117 சீட் எங்களுக்கு கொடுங்க, 117 சீட் நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல் 2 வருஷம் நாங்கள் இருக்கோம், அடுத்த 2 வருஷம் நீங்கள் இருங்க. இல்லை முதல் 2 வருஷம் நீங்கள் இருங்க, அடுத்த 2 வருஷம் நாங்கள் இருக்கோம். அந்த அடிப்படையில் வந்தால் வாங்க அப்படின்னோடனே அதிமுக காட்ஸ் இது அஃபெக்டட். அவங்களுக்கு வந்து பயங்கர செட்பேக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு என்னடா அது இவ்வளோ மோசமாக இருக்குது. முதல்ல துணை முதல்வர்னாங்க, 60 சீட்டுனாங்க, இப்போ என்னன்னா இந்த அளவுக்கு போயிட்டாங்களேன்னா அது பிரசாந்த் கிஷோர் வந்து. நம்ம ஆல்ரெடி வந்து விஜயோட பாலிடிக்ஸ் வந்ததுமே வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது இபிஎஸ் வந்து என்ன மூவ் பண்ணுறாரு, விஜயோட போகிறதுக்கு மூவ் பண்ணும்போது விஜய் வச்ச டிமாண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. இதுக்கு பேச பாஜக பரவாயில்லான்ற இடத்துக்கு ஒரு நகர்ந்ததா நீங்கள் விஷயம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அந்த டிமாண்டோட ரொம்ப அதிகமாக வைக்கிற டிமாண்டுக்கும் வந்துட்டாங்க இப்போ விஜய் கட்சிகள். ஓகே, அப்போது அவர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம பாஜக போக வேண்டான்ற நம்மளை விஜய் வைக்கிற டிமாண்ட் வந்து அவங்க வந்து பாஜக கிட்ட துரத்துது. ஏற்கனவே அதிமுகவில் ஒரு குரூப் பாஜகவோட போகணும்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால அந்த பாஜகவோட அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி பழனிசாமியோட பையன் அமித்ஷாட்டே பேசினதா ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையாக போயான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வேலுமணி, தங்கமணி, நிர்மலாட்டெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா வந்து இந்த தாவேக்கா வந்தால் பெட்டர்னு பார்த்தாங்க. தாவேக்காவில் என்ன சொல்கிறார் பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு இந்த மாதிரி சம பார்ட்னராக நீங்கள் வர முடியலன்னா நீங்கள் துணிஞ்ச களத்தில் இறங்கி உங்களோட செல்வாக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷன்லேருந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன மாதிரி கூட்டணி போகணும், எப்படி போகணும், எவ்வளோ சீட் கேட்கணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 26 எலெக்ஷனில் தனியாக போனீங்கன்னா. ஸோ அந்த முயற்சி ஒன்று பண்ணுங்கள். இல்லை அதிமுக வந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னாடி எடுங்கன்னு சொல்லவே இந்த பேச்சு வந்து டெட்லாக் ஆகிடுச்சு. அப்படியே முட்டுக்கட்டையாக நின்று போச்சு. அது வந்து உங்களுக்கு அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு வருத்தமாக இருக்குது. அதோட விரக்தியோட வெளிப்பாடு தான்
கேபி முனுசாமியோட பேச்சு ஆக்சுவலாக இந்த பேச்சு பாஜக இழுக்குது அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து கேபி முனுசாமி அந்த விளக்கத்தில் தான் பேசுறாரு. அப்போ இப்போ ஸ்டில்லாம் இப்போ வரையும் கூட வந்து விஜயோட போலான்ற ஒரு இடத்துல வந்து ஒரு டிஸ்கஷன்லாம் வச்சிருக்காங்க. அது பேச்சு இருக்கு. அதை டிஸ்டர்ப் பண்ணாம பாஜக உள்ள பாஜக வந்து இந்த கள்ள தூக்கி போடுறது மூலமா வந்து இதை டிஸ்டர்ப் பண்ற ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு விஷயத்திலையும் டிஸ்டர்ப் பண்றாங்க இது போட்டது மூலமாக. விஜய் வந்து பாஜகவோட நெருக்கமா போறாரு, பாஜகவோட பி டீமா இருப்பாரோ அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ற அளவுக்கு அதை கொண்டு போறாங்க. ஆக்சுவலா எப்படி சீமான் இப்படி மாறிட்டாரோ இந்த விமர்சனத்தை யார் வைக்கிறாங்க? திமுக விமர்சனம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா இது வருது. ஆக்சுவலா ஓகே, அவங்க வந்து இப்போ விஜயை பார்த்து நீங்க பாஜக பி டீம், திமுக தரப்புல இன்னும் கொஞ்சம் ரொம்ப வைடா பேசுறாங்க. அதாவது வந்து டெல்லியில இருக்கிற மத்திய பாஜகவோட மேலிடம், அப்புறம் ஆதவ அர்ஜுனா தொடர்பு, ஆதவ அர்ஜுனாலேருந்து அது வந்து விஜய் தொடர்பு, விஜய் தொடர்புலேருந்து பாஜக தொடர்புன்னு அது வந்து ஒரு லிங்க்கு. ஆதவ அர்ஜுனா வந்து இவங்களெல்லாம் லிங்க் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த பாஜக விஜய் இவங்களெல்லாம் லிங்க் பண்ணுறாரு. அதை ஆதவ அர்ஜுனாவுடைய ஒரிஜினல் ரோல் என்ன, அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்றது தான் அவருடைய ரோல். ஆனால் அதே சமயம் ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவங்க தான் லாட்ரி அதிபர் மார்ட்டினுக்கு தான் பாஜக ரொம்ப வேண்டியவங்க தானே அவங்களாம். அதெல்லாம் பாஜக மேலிடத்தையும் விஜயை லிங்க் பண்ணுற ஒரு விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. யார்? ஆதவ அர்ஜுனா அதுவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் விஜய் வந்து பாஜக விஷயத்தில் தெளிவாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு இந்த பாதுகாப்பு கொடுக்கறது போன்ற விஷயங்களை தூக்கி போட்டால் திமுக உடனே பாஜகவுடைய ஆளாயிட்டார் விஜய், பாஜகவும் விஜயும் நெருங்கி வராங்கன்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அது விஜய்க்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. அது அவருக்கு பின்னடைவை கொண்டு போகிற விஷயம் தானே. சார், இப்போ இந்த விஜய்க்கான அந்த ஒய்ஃப் பாதுகாப்பு, இந்த சிறப்பு பாதுகாப்பு, இந்த விஷயத்தை ஒட்டி இன்னொரு விஷயங்கள் பேசப்படுது. அது என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வெளியான அந்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பு வந்து இப்போவும் எலெக்ஷன் நடந்துச்சுன்னா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி தான் இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்கிறத குறிப்பிட்றாங்க. யாருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதை குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்றாங்க. சட்டமன்ற தேர்தல்னு வரும்பொழுது அதிமுக, பாஜக, தாவேகா விஜயம் இணைஞ்சாங்கன்னா அது திமுக கூட்டணி தோல்வியடைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத குறிப்பிட்றாங்க. ஸோ இப்போ அதோடைய விஷயத்தை பிரதிபலிக்கும் வகையாக தான் இந்த ஒய்ஃப் பாதுகாப்பு, இது அதோட ஜெல் பண்ணுறது அப்படிங்கிறத நோக்கி நகராங்களா எப்படி? அதாவது வந்து அதிமுக, தாவேகா, பாஜக 3 பேரும் இணைஞ்சால் கண்டிப்பாக அது ஒரு பலமான கூட்டணியாக இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஆன்டி இன்குபன்சி ஓட்டு முழுக்க, அந்த திமுக எதிர்ப்போட்டுகள் முழுக்க அந்த அணிக்கு தான் போகுன்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த அணிகள் இணையுமான்றது ஒரு கேள்விக்குறி. ஓகே, அது விஜய் வைக்கிற டிமாண்டுக்கு அதிமுக ஒத்துக்கணும். பாஜக விடுங்க, பாஜக ஒரு செகண்டரி ஃபோர்ஸ் தான் அது. ஆனால் விஜயும் அதிமுகவும் இணைஞ்சால் அது இணையிற வாய்ப்பு இருந்ததுன்னா பாஜகவை எப்படி சேர்த்துப்பாங்க? இங்கே வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டுன்னு இங்கே ஒன்று இருக்குது. அதுதான் வந்து திமுக அரசோட பலமாக இருக்குது. அதில் பாஜக அந்த அணியில் இணைஞ்சாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே மைனாரிட்டி ஓட்டும் பட்டியலான ஓட்டும் வழக்கப்படி திமுகவுக்கு போகும். வழக்கப்படி திமுகவுக்கு ஒரு 18% ஓட்டு எடுத்த உடனே அவங்களுக்கு போகும். எப்படி இப்போ போயிருக்கோ அதே மாதிரி போகும். இன்ஃபேக்ட் இந்த 5% இன்க்ரீஸ்ன்றது இன்னொரு 6%, 7% கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாஜகவை சேர்த்துக்கொள்வதனால் வந்து விஜய்க்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக கூட போகலாம். இங்கே கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்த்துட்டீங்கன்னா, ஊழல் கட்சி, ஊழல் எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுகவை சேர்த்துட்டீங்கன்னா, இதெல்லாம் பாஜகவுக்கு விஜய்க்கு எதிர்ப்பாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொள்கை அல்லது கருத்து வேறுபாடு இதெல்லாம் தாண்டி திமுக தோக்கடிக்கணுன்ற ஒற்றை குறியோடு நீங்கள் இணையும் போது அதனால் ஏற்படுற இழப்புகளை நீங்கள் தாங்கி தான் ஆகணும். அந்த இழப்பு எவ்வளோ எக்ஸ்டென்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும், திமுக எதிர்ப்போட்டுகள் இருக்குன்னு சொல்கிற அதே நேரத்தில் இந்த மாதிரியான கூட்டணி மக்களால் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பொருந்தா கூட்டணி, எலி பூனை கூட்டணி, அந்த மாதிரி விஷயங்கள், பாம்பு தவளை கூட்டணி அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம அதிமுகவும் பாமகவும் 19 சேர்ந்தாங்க, அவ்வளோ கடுமையாக எடுத்துன்னு சேர்ந்தாங்க, 2 பேரும் தோற்றாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் நீங்கள் கொள்கை வேறாக இருந்தாலும் கருத்து வேறாக இருந்தாலும் இப்போ பாஜக அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுவாங்கன்னா, பாஜகவுக்கு வெற்றி பெறணும் தேர்தலில், திமுகவை தோக்கடிக்கணும்னா அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. அவங்க மெகபூபா முக்தியோடய சேர்ந்தவங்க தானே, அவங்க பயங்கரவாதி தீவிரவாதின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க என்ன வேணால் யார் கூட வேணால் எப்படி வேணால் கை கொடுப்பாங்க, அதிகாரத்தில் வரணும்னு நினைப்பாங்க. அதான் அவங்க பாயிண்ட்டு. எப்படி வேணால் பண்ணிக்கலான்றது அவங்களுடைய பாலிசி ஆக்சுவலாக. ஆனால் விஜய் அதை ஏற்றுட்டாருன்னா அவருக்கான இழப்பு அதில் இருக்கும். கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அதான் எனக்கு அதை நீங்கள் இந்த 3 விஷயத்தில், இந்த 3 கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி டிஸ்கஷன் இருந்தது அதிமுகவும் தாவேக்காவும் இணையுமா அப்படின்ற விஷயத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஊழல் விஷயத்தை வந்து நீங்கள் அவர் ஊழல் கட்சியாக இருக்காங்க, அவங்களோட நீங்கள் போனீங்கன்னா என்ன அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது. பட் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எலெக்ஷனில் பங்கெடுக்கிறாங்க, கட்டமைப்பு இருக்குது. தாவேக்காவுக்கு அது இல்லை. பட் அதோட ஜெல்லாய் இணைஞ்சு நிற்கிறது மூலமாக ஒரு திமுக ஒரு நெருக்கடி ஏற்படுத்த முடியுது புரியுது. ஆனால் இந்த சி ஓட்டர்ஸ் இந்தியாவோட கருத்து கணிப்புக்கு பிறகு பாஜகவை அதோட இணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி அதை ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அமையுமா? நீங்கள் சொல்ல மாதிரி கொள்கை எதிரின்னு சொன்னவர் அமையுமா, அந்த கூட்டணியில் அமையுமாங்கிறத ஒன்று. அது அமைஞ்சதுன்னா கிரவுண்டில் எதிரொலிக்காது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து
ஏடிஎம்கே அதாவது இபிஎஸ் வந்து இந்த பாஜக கூட்டணி வச்சுக்கிட்டு தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 எம்எல்ஏ அவங்க பெற்றாங்கிறத பார்த்தோம். பல இடங்கள் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் 75 வின் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தலில் பாஜக எதிரான அந்த விஷயங்கள் வந்து பிரதிபலிக்கும்னு நம்ம பார்க்கலாம். பாஜகவுடைய அந்த மதவாத அரசியல்ங்கிறது மக்கள் அதை பார்த்து வாக்களிப்பாங்களா, அது இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பாஜக இருக்கிற அணிக்கு இயல்பாகவே மைனாரிட்டிகள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த அணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஓட்டு கிடைக்காது. ஸோ ஒரு 12% ஓட்டு ப்ளஸ் பட்டியலின ஓட்டு வரைஞ்ச 6-7% வச்சுக்கோங்க. அதுவே ஸ்ட்ரெயிட்டாகவே 18% வந்து திமுக அணி எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ பாஜக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்து ஓட்டுகளை கன்சாலிடேட் பண்ண பார்ப்பாங்க. இது திருப்பரங்குன்ற மாதிரி பல விஷயங்களை கையில் எடுப்பாங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து அது வந்து விஜயோடைய கேரக்டருக்கு இது ஒத்து வருமா? மத நல்லிணக்கம் முக்கியம் அப்படின்லாம் பேசுகிற விஜயோட கேரக்டருக்கு அது ஒத்து வருமா தெரியாது. அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அரசியலில் நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது. எதையுமே திமுகவை தோக்கடிக்கணும்னு இப்போ பாஜகவை பற்றி சீரியஸான விமர்சனம் வந்து விஜய் வைக்க மாட்டேன்றார்ன்ற போது அவர் வந்து பாஜகவோட இணைந்து ஒரு இது வந்து ஒரு தேர்தல் உடன்பாடு தான், தொகுதி உடன்பாடு தான். அது கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் தொகுதி உடன்பாடு. தொகுதி உடன்பாடு தாங்க இது. இந்த இடத்துல யார் வின் பண்றாங்கன்றதை ஏற்று அதுக்கேற்றபடி நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம், திமுகவை தோக்கடிக்கணுன்ற ஒரே எண்ணத்தில் கூட்டணி அமைச்சிருக்கோன்ட்டு ஒரு விஷயம் இந்த டேர்னிங் பாயிண்ட் நடந்து வச்சுக்கோங்க அரசியலில். இது வந்து நடந்ததுன்னா திமுக அணிக்கு ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்கும். அப்பவும் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ ஏன்னா இந்த பாஜக சேர்ந்ததுனால அது வாக்கு வங்கியை இழக்குது. ஆனால் அது புதுசாக எந்த வாக்கு வங்கியை பெறுன்றதுக்கான உறுதி தெரியல நமக்கு. ஏன்னா புதுசாக எக்ஸ்ட்ராவாக ஒரு இந்து ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இழக்கிறது வந்து டெஃபினட்டாக தெரியுது. அது வந்து மைனாரிட்டி ஓட்டை இழந்துடும். புதுசாக என்ன இந்து ஓட்ஸ் அது பெறுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ரிஸ்கான கேம் தான். பட் ஆனால் அணி வந்து பக்காவாக அது கூட பாமக தேமுதிக எல்லாருமே சேர்ந்துருவாங்க. இப்போ இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்கும். திமுக கூட்டணி அதுலேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபைட் வந்து டஃப்பாக இருக்கும். டஃப்பாக இருக்கும்போது திமுக அணிக்கு கிடைக்கிற அந்த பட்டியலின வாக்கு, மைனாரிட்டி வாக்கு அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் அது கூட அடிஷ்னலாக பெற அதோட சொந்த வாக்கு, கூட்டணி கட்சிகளோட வாக்கு, பெண்களுடைய வாக்கு, அந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக அதுக்கு ஆதரவால் கிடைக்கிற வாக்குகள் இதெல்லாம் போகும்போது இவங்க வந்து திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்குபன்சி ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணும்போது இவங்க வந்து எவ்வளவு தூரம் இந்து ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் அதோட வெற்றி அடங்கியிருக்கு. ஆக்சுவலாக அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியாது. மைனாரிட்டி ஓட்டை இழந்துருவாங்க, பட்டியலின ஓட்டை இழந்துருவாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே இழக்கும்போது அவங்களுக்கு புதுசாக இந்து ஓட்ஸ் என்ன கன்சாலிடேட் ஆகும்னு தெரியாது. ஆனால் கூட்டணி வந்து மக்கள் பார்வையில் இது ஒரு பலமான கூட்டணின்ற எண்ணம் வரும்போது திமுகவுக்கு எதிராக இருக்கிற எல்லாருமே இந்த அணிக்கு ஓட்டு போட்டால் திமுகவை தோக்கடிக்க முடியும்னு நினச்சி இதுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ போட்டி ரொம்ப டைட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது அமையுமான்றது வந்து பாலிடிக்ஸில் வந்து எல்லாமே சாத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே சாத்தியம்ன்றதுனால வந்து பாஜக வந்து இந்த மாதிரியான ஒரு தாவேகாவோட புதுசாக வந்திருக்கிற கட்சியோட கொள்கை எதிரின்னு சொன்ன ஒரு கட்சியோட ஒரு கூட்டணியை வந்து அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அதுவே வந்து ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி அதுக்கு எதிரான ஒரு கடுமையான பிரச்சாரத்தை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. சார் எப்படி சார் கடந்த காலத்தில் கலைஞர் வந்து அதாவது மதவாத அரசியலோடு அவர் வந்து கூட்டணி வச்சார். மத எதிர்ப்பு அரசியல் பேசக்கூடிய, சமநீதி அரசியல் பேசக்கூடிய அவங்களோட போய் கூட்டணி வச்சு அதை வெற்றி பெறவும் செஞ்சார், மக்கள்கிட்ட அதை ஏற்றுக்கொள்ளவும் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் எதுவும் எடுக்கக்கூடாது. ராமர் கோயில் எடுக்கக்கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எடுக்கக்கூடாதுன்ற அடிப்படையில் வந்து அவங்க வந்து இப்போ மோடி கவர்மெண்ட் சில விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்கல்ல, அது மாதிரிலாம் அவங்க எடுக்கக்கூடாது. வாஜ்பாய் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் தான் அது போட்டாங்க. அதான் இந்த மத நல்லிணக்கத்தை மெயின்டைன் பண்ணணும், சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எதுவும் பேசக்கூடாதுன்ற பாயிண்ட்லாம் அது எடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக வந்து அதனால் பாஜகவும் திமுகவும் சேர்ந்தது அப்படின்றது, அது தாவேகாவும் பாஜகவும் சேர்றதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? திமுகவே வந்து அதாவது பண்டாரம் பரதேசின்னு சொன்ன திமுகவே வந்து பாஜகவோட சேர்ந்தது. இது ஏன் சேரக்கூடாதுன்னா நான் மறுக்கலை. ஆனால் சேருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சேர்ந்தால் வந்து அது ஒரு பலமான அணியாக அமையும். திமுக எதிர்பார்த்து வாக்குகள் அது எடுக்கும். ஆனால் எவ்வளவு கூடுதல் வாக்குகள் அது எடுக்குன்னு சொல்ல முடியாது. இந்து ஓட்ஸ் எடுக்குன்னு சொல்ல முடியாது. அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஓகே. ஆனால் இப்போ நான் ஆல்ரெடி கேட்ட மாதிரி வந்து தாவேகா அதிமுக இந்த வாக்கு இது எப்படி நீங்கள் பார்க்க இது கூட்டணி வந்து வெற்றி பெறாது. இது ஏன்னா பாஜக தனியாக ஒரு அணியாக போயிடும் இல்லையா? அப்போ அது இந்த கூட்டணி இது ரெண்டுமே மட்டுமே போராது. இது ரெண்டு கூட பாமக தேமுதிக சேர்ந்தா கூட போராது. ஆனால் அதே சமயம் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஓபிஎஸ், தினகரன் அந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வெறும் அதிமுக, தாவேகா, அது கூட யாராவது தேமுதிக, பாமக அங்கே போகுமா சொல்ல முடியாது. பாஜக சைடு இருந்தாலும் இருப்பாங்க, சொல்ல முடியாது. அதனால் அந்த கூட்டணி இருந்தால் அது இன்னும் திமுக ஓட்டுகளை பிரிக்கும், எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்குமே தவிர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அதிமுக, தாவேகா, பாஜகன்னு ஒரு அணி அமைஞ்சிருச்சுன்னா பாமக, தேமுதிக எல்லாரும் அதில் வரும்பொழுது திமுகவுக்கு டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது அமையுமானா அமையறதுக்கான வாய்ப்புகள் குறைவு.
அமையறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அமைஞ்சா அது என்ன மாதிரி ஓட்டுகள் பெறும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இந்து கன்சாலிடேஷனில் அது பெறும்னு சொல்ல முடியாது. அது இழக்கிற ஓட்டுகள் மைனாரிட்டி பட்டியலின ஓட்டுக்களை அது இழக்கும். ஆக்சுவலாக கூடுதலாக என்ன வாக்குகள் பெறுன்றது இவங்களுக்கு எதிராக வைக்கிற பிரச்சாரமும் பலமாக இருக்கும். பாஜக ஒரு பச்சை சந்தர்ப்பவாதம்னு சொல்லுவாங்க, ஏன் கொள்கை எதிரி பாஜக அதோட சேர்ந்துருக்கேன்னு சொல்லுவாங்க, ஊழல் இருக்க வந்தவரா நீ அதிமுகவோட சேர்ந்துட்டேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கவுண்டர்லாம் இதெல்லாம் பண்ணும்பொழுது மக்கள்கிட்ட அந்த கூட்டணி எந்த விதத்தில் ஒரு பேட் இமேஜை பெறுது, ஒரு தவறான அபிப்பிராயத்தை பெறுது, இல்லை எந்த விதத்தில் அது வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குற இந்து கன்சாலிடேஷனுக்கு உதவுது அப்படின்றதெல்லாம் இன்னும் கூர்ந்து ஆராய நோக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அணி டஃப்பாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல சார், இந்த அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து பார்ப்போம். நன்றி.